ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒயிட் சிக்கன் பிரியாணி எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்குறோம். அடுப்பு பற்ற வச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பாகு வச்சு ஒரு நெய் 3 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுறணுங்க. அது விட்டு சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கணும். போட்டு சும்மா ஒரு பிரட்டிக்கணும். ரைஸ் தொண்டை சரியில்லை, அதனால தான் அப்படி பேசுறது கேட்குதுங்க. அதனால் தான் வீடியோ போட முடியல. ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு பரட்டிட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு 1.25 கிலோ சிக்கன் எடுத்து ஒயிட் சால்னா பண்ணுறேங்க. அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் போட்டு அது பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுங்க. இதில் வந்து இஞ்சி தான் அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும், பூண்டு தான் அதிகமாக இருக்கணுங்க. ஆட்டி கூட்டிட்டு அது நல்லா பேஸ்ட்டு நல்லா அனுப்பிட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஒயிட் சிக்கன் பிரியாணி செய்கிறதுனால நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டோங்க. அதனால் பச்சை மிளகா தான் போடுவோம். பச்சை மிளகா வந்து நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் காரம் ஏறும், அப்படியே முழுசாக போட்டால் காரம் ஏறாதுங்க. அதனால் நீட்டு வாக்கில் வச்சுருக்கிற ஒரு 10 பச்சை மிளகா போட்டுக்கிறேங்க, மீடியம் சைஸ் பச்சை மிளகா. அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம விறகடுப்பில் செய்கிறதுனால எப்பயுமே வந்து கொஞ்சம் டக்குன்னு எல்லாம் அது நல்லா பாயில் ஆகிடும். அதனால் டக்குன்னு போட்டு இது பண்ணிக்கோங்க. அதனால் நீங்கள் அடுப்பு கூட குறைய வைக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி வந்துருக்குன்ற ஒன்றா. இதுக்கப்புறமேட்டு தக்காளி, எப்பயுமே பிரியாணிக்கு வந்து நிறைய தக்காளி போடுவாங்க, ஆனால் நான் கம்மியாக தாங்க போடுவேன். போட்டு ஏன்னா நம்ம தயிர் எலுமிச்சம்பழம்லாம் சேர்க்கறதுனால தயிர் போட்டு ஒரு பிரட்டிட்டு எலுமிச்சம்பழம் போட்டுருவாங்க. போட்டு நல்லா கிளறி 1.25 கிலோ வச்சுருங்க. மீடியம் சைஸில் தான் ஊற்றிட்டு வந்துருக்கேன். அப்புறம் பெரிய சைஸ்லாம் போடல. அப்புறம் முந்திரியும் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேங்க. இதோட கசகசாவும் இது கரம் மசாலா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். அதேமாதிரி மல்லித்தூளும் தான் இது. இப்போ நம்ம மல்லித்தூளும் கரம் மசாலாவும் போடுறதுனால தான் கொஞ்சம் லைட்டாக இல்லாமல் இதாக வருங்க. இதே மிளகுத்தூளும் வெங்காயம் மட்டும் போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் ஒயிட் நல்லா கிடைக்குங்க. இன்றைக்கி கொங்கு ஸ்டைலில் ஒரு ஒயிட் பிரியாணி செய்கிறேங்க. சிக்கன் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே 1.25 கிலோவுக்கு நான் 1000 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் அது கரெக்டாக அடுப்பு பற்ற வைக்கும்போது தான் அந்த அரிசியை ஊற வச்சேன். மிஞ்சி போனால் ஒரு 15 நிமிஷம் தான் ஊறியிருக்கும். அது ஊறினாவே போதும். போட்டு ஒரு தம் போட்டு வச்சிடணுங்க. அப்புறம் தம் எடுத்துகிட்டு கொத்தமல்லி போட்டிங்களோ இல்லையோ புதினா போடணுங்க. போட்டு சைடில் எடுத்து தண்ணி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணுங்க. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வச்சு இந்த பொங்கல் முடிச்சுக்கிட்டேங்க. வாங்க.